அதனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும் நிறைய நமக்கு. ஆனா எல்லாரும் பாடின பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை சார்ந்ததான் வரும். பெண்ணை இழிவான ஒரு சொல்லுக்கு தான் வரும். அதுக்கு தான் அதை வந்து மறைமுகமா பாடி வச்சிருப்பாங்க, நேரடியா சொல்லாம. புரிஞ்சதா? அதனால அது நமக்கு புரிஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான் புரியும். இல்லை அப்படின்னா இது என்னடா அப்படின்னு நம்ம புரியலை அப்படின்ட்டு போயிட வேண்டியது. அந்த சிரமம் இருக்கும். இப்ப அவ்வளவு ஒரு மகானா இருந்தா கூட எதுவும் உண்டாக்க முடியுங்கிற ஒரு திறமை இருந்தா கூட அவன் மூங்கில் வெட்டி அந்த மூங்கில் கூடை பின்னி வித்து அதுலதான் அவன் பொழைச்சிட்டு இருந்தான். அவன் கோடீஸ்வரனாவும் ஆகல, அந்த குடிசையை மாடி வீடாவும் ஆக்கல. அதத்தான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அங்கதான் அவங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்களும் அப்பாற்பட்டவங்க தான். நீ மறந்துட்டு போற, நீ மறந்துட்டு போற. அவன் எல்லோராலையும் அந்த நிலைப்பாட்டுல போக முடியுங்கிறது தானே கணக்கு. நாம அதை மறந்துட்டு போறதுனால நம்ம அவங்க நம்மளை விட அப்பாற்பட்டவங்க பெரியவங்க நம்ம கருதுறோம். உருவாக்க முடியும். ஆனா உருவாக்குறாங்களா? உருவாக்க முடியும், உருவாக்கி அதை அனுபவிக்கிறாங்களா? கிடையாது இல்லையா? அப்ப அது தேவையற்றதுன்னு நம்ம முடிவுக்கு வந்துடுறான். அது தேவையற்றது, அதுக்கு நம்ம நிரந்தரம் கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நாம அந்த எண்ணத்துக்குள்ள அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இல்லாததுனால நாம எல்லாம் வேணும் வேணும் வேணும், எவ்வளவு வந்தாலும் நமக்கு போதும்னு சொல்ற மனம் நமக்கு வருதா? சாப்பிட்றத தவிர அது ஒண்ணுதான் போதும்னு சொல்லக்கூடியது, வேற எதுவுமே கிடையாது. ஆனா உண்மையா பாத்துக்கிட்டா உனக்கானது, உனக்கு தேவை உள்ளது அது ஒண்ணுதான். அதுக்கு கூட அவன் அளவு வச்சிருக்கிறான், லிமிட் வச்சு இவ்வளவுதான் போதும்னு சொல்ல வச்சிருக்கிறான். அதுவும் இப்படி தாராளமா விட்டா நீ கூட தின்னுக்கிட்டே இருப்பிய. அது என்ன கும்பகரணம் மாதிரி. புரிஞ்சதா? 3 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே நாளையில சாப்பிட்டுட்டு உறங்குறது மாதிரி போயிருவீங்கல்ல. புரிஞ்சதா நான் சொல்றது? அது கிடையாது. நம்மளும் எல்லாரும் அது மாதிரி போக முடியும், எல்லோரும் அது மாதிரி போக முடியும். அதுல எல்லாம் ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. இவர் இப்படி போனாரு, சேஷாத்திரி சாமி இன்னும் இதை விட பிரம்மாண்டமா நடத்தியே காமிச்சாரு.